அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கேக்குதா? ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லி ஒரு chat பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இஸ் இட் கிளியர்? எஸ். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த தமிழ் ஆப்ஷனல் கிளாஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் முதல்ல வறண்ட ஐஏஎஸ் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு ஓரியன்டேஷன் செஷன் இன்னைக்கு வந்து தமிழ் ஆப்ஷனுடைய பன்முக பரிமாணங்கள், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேசட்ஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் அதுல நடைமுறை சார்ந்த செய்திகள் இருக்கு, அது சில சமயங்கள்ல நமக்கு சிக்கலா இருக்கா, சாதகமா இருக்கா, அல்லது பாதகமா இருக்கா அப்படின்ற சில விஷயங்களை வந்து இங்க நான் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். சில கேள்விகளும் சில பதில்கள் இருக்கலாம், இல்ல சில கேள்விகளுக்கு பல பதில்களும் இருக்கலாம். அப்ப இந்த சில கேள்விகளும் பல பதில்களும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் பகுதியா இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ மாணவர்கள் யாரெல்லாம் இந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு தமிழ் ஆப்ஷனல் குறித்து இது வரைக்கும் நீங்க ஒரு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? தமிழ் ஆப்ஷனல்னா நிறைய கேள்விகள் இருக்கும் உங்ககிட்ட. கொஞ்சம் பேர் ஏற்கனவே வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சிலபஸ் செக் பண்ணியிருப்பீங்க, புதுசா சில விஷயங்கள் வந்து உங்களோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து கேட்டிருப்பீங்க, அல்லது ஒரு சஜஷன் இருந்திருக்கும். இன்ஸ்டாவில் ஏதாவது ரீல் பார்த்துருக்கலாம், அல்லது யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள். இப்ப எனக்கு தேவை வந்து ஒரு 4-5 கேள்வி. ஜென்ரலா உங்களுக்கு ஒரு தமிழ் ஆப்ஷனல் தொடர்பா ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி, நிறைய கேள்வி தோணும் இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் சேட் பாக்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சுங்க. ஒரு 10 மாணவர்கள் இருக்கும்போது ஆளுக்கு ஒரு கொஸ்டினா போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 கேள்விகள் வந்து இதுல பதிவிடலாம். ஒரு 5 கொஸ்டின்ஸ், 5 கேள்விகள் இதுல நாம பார்ப்பதற்கான ஆஹ், வாய்ப்பு என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க சேட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ரொம்ப சாதாரணமான கேள்விகளா கூட இருக்கலாம். எவ்வளவு நாள்ல படிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறது ரொம்ப ஈஸியா, அல்லது தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறதுனால வேற ஏதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு அது யூஸ் ஆகுமா, இதெல்லாம் பொதுப்படையாக கேட்கக்கூடிய கேள்வி. இதே மாதிரியான கேள்விகள் உங்களுக்கும் தோணும். ஸோ அதனாலதான் முதலா சிலபஸ் பத்தின ஒரு அறிமுக நிலை வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகளுக்கு சில சமயங்கள்ல சில பதில்களாகவும், அது பல சமயங்கள்ல பல பதில்களாகவும் அமையும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வகுப்புக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ், கொஸ்டின் எதுவும் சாட் பாக்ஸ்ல வரலப்பா, இன்னும் அப்படியே இருக்கு. மாணவர்களுக்கு எதுவுமே கேள்வியே இல்லையா? சார், விருப்பமான சப்ஜெக்ட் எப்படி தேர்வு செய்வது? விருப்பமான சப்ஜெக்ட் எசக்கி ராஜா, மனோஜ்குமார், மது, இன்னும் மாணவர்கள் நிறைய இருக்கீங்க. ஸோ இதுல ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா என்னுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். தமிழ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சாதகமான ஒரு அம்சம் வந்து ஸ்கூல்ல ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சிபிஎஸ்சியா இருந்தா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஸ்டேட் போர்டா இருந்தா 12th வரைக்கும், அண்டர் கிராஜுவேஷன்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் இல்லைன்னா 2 இயர்ஸ், 4 செமஸ்டர் இல்லைன்னா 2 செமஸ்டர். நாம தமிழ் படிக்கக்கூடிய சிலபஸ் என்னென்னலாம் வாசிச்சோமோ அதுதான் வந்து உங்களுக்கான பேசிக் அடிப்படை. வேற என்ன வாசிக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் திருக்குறள், கொஞ்சம் கம்பராமாயணம், கொஞ்சம் சங்க இலக்கியம், கொஞ்சம் காப்பியங்கள், அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சர் கொண்டும் இக்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இக்கால இலக்கியத்துல கொஞ்சம் கதை, கவிதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து வெறும் யூபிஎஸ்சி ஆப்ஷனலுக்கு மட்டுமே யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதை தாண்டி யூபிஎஸ்சியில நீங்க எழுதக்கூடிய எஸ்ஏ பேப்பருக்கு யூஸ் ஆகும், எத்திக்ஸ் பேப்பர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூல கேட்கப்படக்கூடிய சில கேள்விகளுக்கு மிக அழகாக பதில் சொல்வதற்கான தரவுகளை, ஒரு டேட்டா வந்து ரொம்ப அழகாக ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான ரெஃபரன்ஸுக்கு நீங்க எங்கப்பா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம
சங்கம் சொசைட்டியிலிருந்து எடுத்திருக்கோம். சங்க இலக்கியத்தினுடைய சமூக அரசியல் பொருளாதார வாழ்வு எதை பிரதிபலிக்கிறதோ, எது வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதோ, அதான் நான் இப்போ ஐடியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு குறிக்கோள் சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை டெபினிஷன் எங்கிருந்து இருக்குன்னு சொன்னா சங்கம் சொசைட்டியில இருந்து இருக்கு அப்படின்னு. அப்ப தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறதுனால நமக்கு நிறைய இடத்திற்கான மிக அழகான தரவுகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம வேற ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஜியாகிரபி எடுக்கிறோம் அல்லது ஹிஸ்டரி எடுக்கிறோம், பேட் எடுக்கிறோம், சோசியாலஜி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்ல சில விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஆனா ஒரு எஸ்ஏ பேப்பர்ல நிறைய விஷயங்கள் ஒரு கான்செப்டா எழுதுறதுக்கு அல்லது வந்து பிலாசபிக்கலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை தத்துவமாக நீங்கள் அணுகுவதற்கான சில தரவுகளை தமிழ் இலக்கியம் நிச்சயமா தரும். சோ அதுல என்னென்னலாம் இருக்கு, அப்ப தேர்வுக்குரிய பொது வாசிப்பு நூல்கள் என்னென்ன, பார்வை நூல்கள் என்னென்னலாம் இருக்கு, ஏன் எதுக்காக இந்த நூல்களை வந்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முன்னாடி ஆப்ஷன் செலக்ட் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம 1330 திருக்குறள் நாம ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கும்போது எங்கேயாவது போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அல்லது கிளாஸ் ரூம் எழுதி போட்டிருப்பாங்க. பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த பஸ்ல சில இடத்துல திருக்குறள் வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அல்லது ஸ்டேட்டஸ் மெசேஜ் வச்சிருப்பாங்க. 1330 குறள் நம்ம படிச்சு தெரிஞ்சு நம்ம கத்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. இப்போ மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரைட் பர்சன் அண்ட் ரைட் பிளேஸ், ரைட் டைம், சரியான நபர் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தாரு, கரெக்டா அவரோட வேலையை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அந்த செயல் வெற்றி பெறும். மேனேஜ்மெண்ட்ல அடிப்படையான ஒரு விஷயமா அதான் பார்க்கிறோம். சரியான நபர் சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருக்கிறது. அப்ப இதுக்கான லிட்டரரி ரெஃபரன்ஸா நம்ம என்னப்பா தேடுறோம் அப்படின்னு சொன்னா திருக்குறள் எல்லா விஷயத்துக்குமே இடம் தரக்கூடியதாக இருக்கு. இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒருத்தன் ஒரு வேலையை செய்வான் அப்படின்னு சொன்னா அவன் யாருன்னு சொல்லி தெரிவு செஞ்சு அவனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதனை அந்த குறிப்பிட்ட வேலையை அந்த நபரிடத்துல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை தானாகவே ஜெயிச்சிடும். வள்ளுவருக்கு ஒரு குரல் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம சந்தேகம் கேட்போம்ல, ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அப்படின்னு. நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு அடுத்து வந்து நமக்கு அடுத்த ஒரு சந்தேகம் சார்ந்த சில விஷயங்கள் வந்து தோணும். அப்படி பார்க்கும்போது அந்த சந்தேகம் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப நுணுக்கமா நாம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி வந்து வள்ளுவர் இந்த மாதிரி நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும், அதுக்கும் சேர்த்து வந்து நுட்பமா வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கம் வந்து ரொம்ப நுண்மையான ஒரு விளக்கம். அது சொல்லக்கூடிய செய்தி வந்து தேரான்கண் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம தேடுனா பேசுவதற்கு, எழுதுவதற்கு, சிந்திப்பதற்கான தரவுகளை தமிழ் இலக்கியம் வந்து நம்முடைய பாடப்பகுதி தாண்டி நிறைய விஷயம் கொடுக்குது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா போறவங்களுக்கான சில அடிப்படை குணங்கள் அப்படிங்கிறத நான் வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை. இலக்கியத்துல எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர் மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவரும் சங்க இலக்கியமும் காப்பியங்களும் பின்னாடி இருக்கக்கூடிய நவீன இலக்கியங்களும் வந்து நிறைய குறிக்கோள் சமுதாயத்தை ஒரு ஐடியல் சொசைட்டி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி மிக நுணுக்கமாக பேசும்போது அதற்கான வாய்ப்புகளை வந்து நாம பயன்படுத்திக்கிறோம். சோ அந்த விதத்துல இந்த தமிழ் ஆப்ஷனல்ல நாம கவனம் பெறக்கூடிய சில விஷயங்களை மட்டும் ஒரு ஹைலைட்டடா இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சிலபஸ் என்னென்னலாம் வாசிக்க போறோம், என்னென்ன இருக்குன்னு நிறைய பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக நீங்க செய்ய வேண்டுவன அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள், என்னென்ன செய்திகள் எல்லாம் நாம அதுல பாக்குறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை நுட்பத்தை வந்து நாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமையான பார்வை வந்து தமிழ் இலக்கியம் மீது அல்லது தமிழ் இலக்கியம் எதை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது தெரிஞ்சாதான் தமிழ் பேப்பர் 2 பேப்பர் எழுதுறதுல நம்ம வந்து நுணுக்கமாகவும் அதே சமயம் நிறைவாகவும் எழுதி நிறைய மதிப்பெண்களை வந்து நாம வாங்க முடியும். அந்த வகையில நாம செய்ய வேண்டியது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மினிமமும் ஒரு மேக்சிமமும் வரணும். இப்ப என்னப்பா அது மினிமம் எது மேக்சிமம் அப்படின்னு சொல்லி கேட்டா
மினிமம் நாம ஒர்க் பண்ணணும், மேக்சிமம் மார்க் வரணும். மேக்சிமம் நாம ஒர்க் பண்ணிட்டு மினிமமா மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஆப்ஷனல். நம்ம தப்பா சாய்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப தமிழ் ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் எது சரியோ, எது மதிப்பெண்களை அதிகமாக ஈட்டி தருமோ, எது முறை வரிசையாக நமக்கு தமிழ் தாளை தாண்டி வெவ்வேறு இடங்களுக்கான சில டேட்டாவை தரவுகளை தந்து உதவுமோ, அதனால தமிழ் ஆப்ஷன் வந்து நமக்கு சாதகமான ஒரு விஷயம். அப்ப நமக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம் வரும்ல, இந்த மினிமம் மேக்சிமம் அப்படிங்கிறதுல. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், தமிழ் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தமிழ் வராது, சின்ன சின்னதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், ஒற்றுப்படை சந்திப்பிழை எல்லாம் எழுதி அது இல்லாம எழுதுறது எனக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்ற சின்ன சின்ன குறைகளை வந்து நம்ம கொஞ்சம் எழுதி பழக ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிடலாம். அறிமுகமே இல்லாத ஒரு பாடத்தை படிக்கிறதை விட அறிமுகமான தமிழ் ஆப்ஷனை படிச்சு ஆஹ், வேற சில பேப்பருக்கும் யூஸ் பண்ணிட்டு டிஎன்பிசியில இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கும் நாம வந்து பயன்படுத்தணும். உதாரணமா இப்ப நம்ம புக் லிஸ்ட்ல பின்னாடி பார்க்கும்போது தமிழர் நாகரிகம் பண்பாடும் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு புக் லிஸ்ட் ஒன்று பார்க்க வரும், ஒரு புக் பார்க்க வரும். ஒரு 50 கட்டுரைகள் இருக்கு. அந்த புத்தகம் வந்து ஒரு வேத புத்தகம் மாதிரி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக தினமும் டெய்லியும் ஆப்ஷனுக்கு படிக்கும்போது டெய்லி அதுல இருந்து ஒரு கட்டுரை, ரேண்டமா ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்து வாசிச்சுட்டே இருக்கலாம். எதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா, தமிழ் பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் இல்ல, தமிழ் பேப்பர் டூக்கு மட்டும் இல்ல, நீங்க ஜென்ரலா எழுதுற எந்த விஷயங்களுக்குமான பொதுப்படையான சில விஷயங்கள் இருக்கு. சங்க காலத்துல போர் எப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டுல காசுகள் காயின் வரலாறு என்ன, தமிழ்நாட்டுல வெவ்வேறு மதங்கள் சமண மதம், பௌத்த மதம், இஸ்லாம், கிறிஸ்தவனுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு, சைவ வைணவ மதங்களினுடைய செல்வாக்கு எப்படியாக இருந்துச்சு, தமிழ்நாட்டுல மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, மக்களுடைய பழக்க வழக்கம் பண்பாடு எப்படியாக காலந்தோறும் மாறி இருக்கு, உணவு உணவு பழக்க வழக்கம் எப்படி மாறி இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு 50 வெவ்வேறு தலைப்புகள்ல மிக நுட்பமாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை நூல். அது நம்முடைய பாடப்பகுதி. அப்ப இதெல்லாம் எதற்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா, இது நம்ம மினிமமா ஒர்க் பண்றோம், இதனுடைய பலனை வந்து நம்ம மேக்சிமம் அனுபவிச்சிடும். ஒரு பொதுப்படையான ஜெனரல் எஸ்ஸே எழுதும்போது, எத்திக்ஸ் பேப்பர் எழுதும்போது நமக்கு சில தரவுகளுக்கு கஷ்டப்பட்டு நம்ம தேட வேண்டியது. ஸோ அந்த விதத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய புக் லிஸ்ட்ல இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு இலக்கிய வரலாறு, இப்ப நான் இங்க போட்டிருக்கிறதுல ஒரு 4 இலக்கிய வரலாறு இருக்கு. பகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் பாக்கியமேரியினுடையது. தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் சிற்பி பாலசுப்ரமணியம், முனைவர் சேதுபதி 2 பேர் சேர்ந்து எழுதின சாகித்ய அகாடமியினுடைய வெளியீடாக வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிறது ஒரு புல்லட் பாயிண்டா ஃபேக்டா இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசக்கூடிய தேவிராஜனுடைய புத்தகம். இதெல்லாம் பேசிக். நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் ஆப்ஷன் வாசிக்க ஆரம்பிக்கிறேன், தமிழ் ஆப்ஷன் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரி நாளைக்கு டே ஒன் நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீ ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் இதுதான். வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் பாக்கியமேரியினுடைய இருந்து ஆரம்பிக்கிறோம். இல்ல சிபி பாலசுப்ரமணியம் முனைவர் சேதுபதியினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முனைவர் தேவிராவினுடைய புத்தகத்துக்கு தான். இதுல ஏதாவது ஒரு புத்தகம், இது வந்து ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு குறித்து ஒரு ஓவரால் வியூ, ஒரு அவுட்லைன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இதை பார்க்கணும். இந்த புத்தகங்கள்ல தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்வதற்கு கே பிள்ளையினுடைய புத்தகம் வந்து மற்றொரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் தான் நான் சொன்ன மற்றொரு புத்தகம், தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. எனக்கு மீதி இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் ஒரு இலக்கிய வரலாறாக, ஒரு புத்தகமாக, நெடுங்கதைகளாக பேசும்போது இந்த தமிழர் நாகரிகம் பண்பாடும் புத்தகத்தை ஏன் இந்த முதல் நாள் கிளாஸ்ல இவ்வளவு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த புத்தகம் வந்து நீங்க எழுத வேண்டிய கட்டுரையோட ஃபார்மேட் உங்களுக்காக யாரோ ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு 10 பக்கம் 15 பக்கம் இருக்கு. அப்ப அதுல நமக்கு அவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தரவுகள்ல இருந்து, டேட்டாவில இருந்து நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, எது நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோமோ, எது எழுதுனா நமக்கு மதிப்பெண்கள் மார்க் அதிகமா கிடைக்குமோ அதை வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணிடுறோம். ஒரு தொகுத்து எழுதுவதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இந்த
தமிழர் நாகரிகம் பண்பாடும் அப்படிங்கிற புத்தகம். அடுத்து இந்த பாடப்பகுதியோடு நம்ம சேர்ந்து பார்க்கக்கூடிய மற்றொரு பகுதி வந்து, சரி ரைட்டு புக்கெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் கரெக்டு தான், எதை மனசுல வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எதுப்பா வாசிக்க வேண்டியது, வாசிக்க வேண்டியது சரி, மனசுல வச்சுக்க வேண்டியதுல என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சாதகமான விஷயம் வந்து, நான் முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும்போது ஒருவேளை பிஜி தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் சேர்த்து படிச்சிருப்பாங்க. அப்ப இளங்கலையில முதுகலையில பள்ளியில படிச்ச அடிப்படை சார்ந்த சில பாடங்கள்லாம் மீண்டும் ஒரு முறை படிக்கும்போது எங்கேயோ படிச்சிருக்குமே, இதனோட கதை தெரியுமே, இதனோட அவுட்லைன் தெரியுமே, இந்த கதை நம்ம ஏற்கனவே வாசிச்ச மாதிரி இருக்கே, இந்த நாவல் நமக்கு அறிமுகமானதே அப்படின்னு சொல்லி, இந்த நாடகம் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் தோணும். அப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கிற புறநானூறோ அல்லது குறுந்தொகையோ நற்றிணையோ அது சார்ந்த செய்திகளும், அதாவது திருக்குறள் நாலடியார் மாதிரியான அற இலக்கியம் சார்ந்தது, பக்தி இலக்கியத்துல வந்து ஆண்டாள் மாணிக்கவாசகர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், இந்த மாதிரியான பக்தி இலக்கிய பெரியவர்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் ஸ்கூல்ல நாங்க படிச்சதுதான். பெருசா அறிமுகம் இல்லாத புது பகுதி அப்படின்னு சொல்லி அதுல ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சது எந்த அளவுக்கு படிச்சு வாசிச்சு நிறைவா வச்சிருக்கோமோ அது நமக்கு பலன் தரக்கூடியதா இருக்கு. சரி ரைட். அப்ப நம்ம அதை இலக்கிய வரலாறு புக்கு நீங்க சொல்லிட்டீங்க சார், ஸ்கூல்லயும் படிச்சிருக்கோம், எதை வாசிக்கணும், எங்கிருந்து வாசிக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இலக்கிய வரலாறு புக் எடுத்தா ஒரு 250 பக்கம் இருக்கு, 300 பக்கம் இருக்கு, ஒரு நாளைக்கு 40-50 பக்கம் கூட வாசிக்கலாம். அப்ப கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு நூலை பற்றிய அடிப்படை தரவுகள் வேணும். இப்ப சும்மா காப்பியங்களை பற்றி ஒரு ஸ்லைட் எடுத்து பார்த்துருக்கீங்க. ஐம்பது காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, இது 50 காப்பியங்கள். சார் வாய்ஸ் சரியா கேட்கல. எல்லாத்துக்குமா மா எஸ் இப்ப சார். நல்லா இப்ப கிளியரா இப்பதான் கேக்குதாமா? கேக்குது. இப்பதான் கேக்குது sir. ஒரு அடிப்படை நிலையில ஒரு காப்பியங்களை பற்றி நாம பார்க்கும்போது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி மாதிரியான ஐம்பெருங்காப்பியங்கள், இல்ல உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, இந்த மாதிரி ஐஞ்சிறுங்காப்பியம், இதை பத்தி பொதுவான செய்திகள் பேசிக்கா அதை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கணும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, அந்த பொதுவான செய்திகள்ல என்னப்பா இருக்கணும் அப்படின்னா, கீழே அடுத்த சின்ன பேராகிராஃபில் இருக்கு, அதனுடைய உட்பகுப்பு எவ்வளவுப்பா காண்டங்கள் இருக்கு, அதனுடைய மெயின் சப்டிவிஷன் என்ன இருக்கு, ஃபர்தரா இன்னும் அதனுடைய நுணுக்கமான பகுப்பாக எப்படி பார்க்கிறோம். இப்ப உதாரணமா சிலப்பதிகாரம் பார்க்கிறோம்னா 3 காண்டங்கள் இருக்கு, நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். புகார்ல ஆரம்பிச்சு வஞ்சியில முடியுது. புகார் காண்டம் ஃபர்ஸ்ட், 2வது மதுரை, 3வது வஞ்சி. கண்ணகி, கோவலன் அவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கூட வந்து கவந்தியடிகள் சேர்ந்துக்கிறாங்க, நம்ம சிலபஸ்ல இருக்கு. மதுரை காண்டம் தான் பாடப்பகுதி. புகார்ல இருந்து அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது, மதுரைக்கு வந்து சேர்றாங்க, மதுரையில கோவலன் கொல்லப்படுகிறான், மீண்டும் கண்ணகி மட்டும் தனியா வஞ்சிக்காண்டம் வரைக்கும் நடந்து வர்றான். ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது, ஒரு பயணம் தான். இவர்களுடைய பயணம் புகாரிலிருந்து புறப்பட்டு மதுரை சேர்ந்து, மதுரையிலிருந்து தனியாக கண்ணகி மட்டும் வஞ்சிக்காண்டத்துல மேல இருக்கக்கூடிய கோட்டம் வரைக்கும் போறா. அந்த செய்தியை மிக நுணுக்கமாக காண்டமாக சொல்லுது. அப்ப எவ்வளவு காண்டங்கள் இருக்கு? 3. காதைகள் எவ்வளவு இருக்கு? 30. அப்ப இதே மாதிரி ஒரு நூலினுடைய அடிப்படை பகுப்பு, பேசிக் கிளாசிபிகேஷன் என்ன இருக்கு, அதனுடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பொதுவான செய்திகள். இப்ப எல்லாத்துக்குமே அந்த காண்டம் அப்படிங்கிற பகுப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா, சில நூட்களுக்கு அப்படி இருக்கும், சில நூட்களுக்கு இருக்காது. இதுல சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுக்குமே அந்த காண்டங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துக்கு மட்டும்தான் உண்டு, மணிமேகலை கிடையாது. ஆனா ரெண்டுலயுமே அதனுடைய மைக்ரோ டிவிஷன், மிக சிறிய கூறாக பகுக்கப்பட்டதை வந்து நம்ம காதை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எல்லாத்துக்குமே காதைன்ற பேர் இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சீவ சிந்தாமணியில அது காதைங்கிறதுக்கு பதிலாக இளம்பகம் அப்படின்னு சொல்லி அதனுடைய சிறிய பகுப்பினை நாம பேசுறோம். அப்ப அது இந்த ஆர்டர் என்ன, எவ்வளவு பாடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான பொதுப்படையான செய்திகள் தான் இதுல இருக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல நாம பார்க்கும்போது நிறைய வார்த்தை நம்ம கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு.
நாம கொஞ்சம் யோசிச்சோம்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து ஆஹ், கடினமான வார்த்தையா இருக்காது. உதாரணமா கேசி அப்படின்ற இந்த வார்த்தையை மட்டும் நான் கலர் மாத்திருக்கேன் இல்லையா? கேசி அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கேசினா என்னவா இருக்கும் அப்படின்னு. குண்டலகேசி, நீலகேசி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த குண்டலம் நீளம் அப்படிங்கிறதுக்கே வர வேண்டாம். இப்ப நம்ம கேசி அப்படின்னு சொன்னா நமக்கு என்னவா இருக்கும்? என்ன பொருள் இருக்கும்? கொஞ்சம் சேட் பாக்ஸ்ல என்ன தோணுது அப்படின்றத யாராவது பதிவிடுங்க பார்க்கலாம். கேசி என்றால் என்ன அப்படின்னு. நான் கேசி என்பதற்கான பொருள் விளக்கம். ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பாருங்கம்மா. கேசி அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு. கேசி என்பது என்னவா இருக்கலாம்? நிறைய பேர் இருக்கீங்க. கார்த்திக் குமார், மதுபாலா, ரெட்மி நோட் 8 ப்ரோல யாரோ இருக்கீங்க. பேர் என்னன்னு தெரியல. எசக்கி ராஜா, கீர்த்தனா, பிரேம், சிவானி, சரவணன். கேசி என்ற வார்த்தையினுடைய பொருள் ஐயா முடியா இருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? என்ன சொன்னீங்க? சத்தம் தெளிவா கேட்கல. முடி. முடி. ரைட். யார் சொன்னீங்க? குரலுக்குரியவர் யார்? இசைக்கிறார். இசைக்கிறார். இசைக்கராஜ், வாழ்த்துக்கள். அப்ப கேசி அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம எப்பவுமே ஒரு வார்த்தை கேட்டதுமே இதே மாதிரி இனமாக அதனோடு சார்ந்ததாக என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படின்னு. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில கேசம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். இப்ப கேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடிப்படையில வந்து நம்முடைய கூந்தல், சிகை, முடி. இப்ப கேசின்னா கூந்தலை உடையவள் அப்படின்றது அர்த்தம். இப்ப நீலகேசின்னா நீலம்னா ப்ளூ கிடையாது, இந்த இடத்துல வந்து கருப்பு அப்படின்ற மாதிரி பொருள். கருமையான கூந்தலை உடையவள், சுருண்ட கூந்தலை உடையவள், நீளமான கூந்தலை உடையவள், கருத்த கூந்தலை உடையவள், வெண்மையான கூந்தலை உடையவள். இந்த மாதிரி அதனுடைய பெயர் காரணமாக ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய புகழ் அல்லது பெருமை அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அப்படிப்பட்டதாக இங்க ஒரு கேசி அப்படிங்கிற இந்த நூல். இந்த கேசி நூல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய மிக நுட்பமாக கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி நாம ஒரு விஷயம் பேசுறோம். இந்த லாஜிக்கல் ரீசனிங்க தமிழ் ரொம்ப முன்னாடியே அறிமுகப்படுத்தி இருக்கு. இந்த கேசி பாத்தீங்கன்னா தர்க்கம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்ல அந்த தர்க்கம் சார்ந்த பகுதிகள் வந்து மிக மிக முக்கியம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோடிங் கோடிங் மாதிரி தர்க்கம் சார்ந்த பகுதிகளை வந்து நாம கவனமாக வாசிக்க வேண்டியதாக இருக்கு. அதுதான் கேசி நூல்களினுடைய சிறப்பு. சமண சமயம் சார்ந்த ஒரு நூல் இருக்கு, பௌத்த சமயம் சார்ந்த ஒரு நூல் இருக்கு. அந்த தர்க்கம் சார்ந்த பகுதிகளை நாம எப்படியாக வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு சிலப்பதிகாரம் இல்ல, இதுல பொதுப்படையான செய்திகள் சிலப்பதிகாரம் நம்ம சிலபஸ்ல இருக்கு. கம்பராமாயணம் நம்முடைய சிலபஸ்ல இருக்கு. செகண்ட் பேப்பர்ல கொஞ்சம் டீட்டெயிலா வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இலக்கிய வரலாறு வாசிக்கும் போது என்னப்பா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பொதுப்படையா ஐம்பெருங்காப்பியம்னா என்ன, ஐஞ்சிறுகாப்பியங்கள்னா என்ன அப்படின்னு வாசிக்கிறோம். ஐம்பெருங்காப்பியங்கள் இங்க பாக்குறோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, விளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த பக்கம் நீலகேசின்னு ஒரு புக் இருக்கு. ரெண்டுமே ஒன்னா அப்படின்னா ரெண்டுமே எதிரெதிரான புத்தகங்கள். பேச்சு வழக்குல சொன்னா ஏருக்கு மாறான புத்தகங்கள். இதுல சொல்லப்பட்ட கருத்திற்கு அந்த புத்தகம் வந்து மறுப்பு தெரிவிக்குது. இப்ப இந்த ரெண்டு நூலுக்குமான பொதுப்படை தன்மை என்னன்னா, ஒரு பெண் ஒரு பெண் துறவி அவளுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியது. அவ அந்த குறிப்பிட்ட சமயம் சார்ந்த தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக, தன்னுடைய சமய கோட்பாடுகளை மக்களிடத்திலே சொல்வதற்காக பேசுவது போல
உரையாடுவது போல, கேள்வி கேட்டு பதில் சொல்வது போல அந்த ரெண்டு நூல்களுமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த தர்க்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, மாணவர் பதில் சொல்றாரு, அல்லது மாணவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆசிரியர் பதில் சொல்றாங்க. இருவருக்கும் இடையான அந்த உரையாடல் அது வந்து ரொம்ப அழகா லாஜிக்கா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முக்கியமான ஒரு செய்தியாக இதை வந்து நாம பார்க்கிறோம். ஒரு தர்க்கம் சார்ந்த பகுதிகளாக இந்த கேசி நூல்கள் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததாக நாம் இந்த சிலபஸ்ல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். தொல்காப்பியம் மாதிரி ஒரு இலக்கிய வரலாறு வாசிக்கும் போது அதுல இருக்கிற பாட்டெல்லாம் படிக்கணுமா, மனப்பாடம் பண்ணணுமா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நூல்களை பற்றியும் ஒரு அடிப்படை விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். தொல்காப்பியம்னா என்னப்பா, அது தமிழ்ல தோன்றுன இலக்கண நூல். அவைலபிளா கிடைத்திருக்கக்கூடிய நூல்கள் அதுதான் முழுமையான முதன்மையான நூல். கிடைத்திருக்கிற அவைலபிள் டெக்ஸ்ட்ல அதுதான் ஃபர்ஸ்ட் புக் தொல்காப்பியம். என்ன காலம் இருக்கும் அதனுடைய காலம் அப்படின்னு சொன்னா பிசி, கிறிஸ்துவுக்கு முன்னால் எழுதப்பட்டதாக அந்த நூலை வந்து சொல்றோம். தேர்ட் செஞ்சுரியா இருக்கலாம், மேபி ஃபோர்த்தா இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய கீழடி அகழ்வாய்வுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நூலினுடைய காலம் இன்னும் அதுக்கு பின்னாடி கூட போகலாம். 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 10, 11 கூட போயிருந்திருக்கலாம். நான் சொல்றது எல்லாமே கிமு, கிறிஸ்துவுக்கு முன் இருக்கக்கூடிய காலகட்ட பகுதி. பட் நம்ம இலக்கிய வரலாற்று நூல்கள்ல சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு, இல்ல கிமு 5ல இருந்து கிபி 5 வரைக்கும், இல்ல கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலாம், இல்ல கிமு 3ல இருந்து ஆரம்பிச்சு கிபி 3 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுவாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கு முன் தோன்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக நம்ம தொல்காப்பியத்தை சொல்றோம். ஏன்னா சங்க இலக்கியம் தான் அதுக்கான சோர்ஸ். ஆனா சங்க இலக்கியத்தில் இல்லாத சில விஷயங்கள் கூட தொல்காப்பியத்தில் இருக்கு. அப்ப அது பழசு. அப்ப தொல்காப்பியத்தினுடைய பெருமை, நூலினுடைய சிறப்பு, இந்த மாதிரியான அடிப்படை தரவுகள். அப்ப தொல்காப்பியம் மட்டும்தான் இருக்கா? அப்ப அதுக்கு பின்னாடி வந்த இலக்கண நூல்கள்லாம் எதை பத்தி பேசுது அப்படிங்கிறத ஒரு சில செய்திகளையும் நாம் இதுல தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய சிலபஸ்ல. பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா பயப்பட வேண்டியதுல ரொம்ப சின்ன சின்ன பாடப்பகுதிகள் தான் இருக்கு. ஒரு அடிப்படை நிலையில நாயன்மார்கள், ஆழ்வார்களுடைய மேற்கோள் பாடல்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே, அப்புறம் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த, இஸ்லாமிய சமயம் சார்ந்த அறிமுக நிலையில இந்த இலக்கியங்களை பற்றிய அறிமுகம், நூல் ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய கலை நயம், இலக்கிய நயம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து கிரிட்டிக்ஸ், திறனாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி நுட்பமா படிச்சு புரிஞ்சுக்கிறோம். திறனாய்வு கலைஞர்கள், திறனாய்வு அறிஞர்களுடைய பங்களிப்பு என்ன, அது எந்த விதத்திலே சிறப்புடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்ப கொஞ்சம் படிச்சுட்டோம், சிலபஸ் பத்தி சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கு, வாசிக்கிறோம். வாசிக்கிறதுக்கான டேட்டா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஹார்ட் காப்பியாவும் நிறைய கிடைக்கும், சாஃப்ட் காப்பியாவும் நிறைய கிடைக்கும். அப்ப நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப நிறைய வாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒரு கல் சிற்பமாக வேண்டும் என்றால் அந்த சிற்பியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எது எந்த கல்லை வச்சுக்கணும் அப்படிங்கிறத விட எந்த கல்லை நீக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத பார்ட். இதெல்லாம் கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சிற்பம் வந்து உனக்கு ப்ராப்பர் ஷேப்ல வந்துடும். இப்ப வாசிக்கும் போது நாம் செய்ய வேண்டிய மிக நுட்பமான பகுதி வந்து எதெல்லாம் விடணும், எதெல்லாம் தொடணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்முடைய வகுப்புல நாம் செய்ய வேண்டிய, செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி இப்படித்தான் அமையுது. இதெல்லாம் நம்ம பாடப்பகுதியில விட்டுறணும். இதெல்லாம் பெருசா கண்டுக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் கட்டாயமாக வாசிக்கணும். இது ஒரு முறைக்கு இருமுறை வாசிக்கலாம், மும்முறை வாசிக்கலாம், நினைவில் வைத்திருக்கணும், மனனம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில பகுதிகள். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சங்க இலக்கியமோ அல்லது வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் நம்ம சிலபஸ் இருக்கு. 11 பின்னாடி பார்க்க போறோம். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா அதை பத்தி ஒரு ஓவரால் அவுட்லைன் பேப்பர் 1ல படிக்கிறோம். பேப்பர் 2ல அதுக்கு சாம்பிளுக்கு ரெண்டு விஷயம், ஒன்னு குறுந்தொகை, ரெண்டாவது புறநானூறு. இந்த பக்கம் 11 கீழ்கணக்கு நூல்கள் அல்லது அற இலக்கியங்கள் அல்லது நீதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஒரு காலம் வருது. அதை பத்தி ஒரு அறிமுக நிலை வாசிக்கிறோம். அதுக்கு சாம்பிளுக்கு வந்து இந்த பக்கம் திருக்குறள் வாசிக்கிறோம். 3வது இலக்கிய வரலாற்றினுடைய பகுதியாக காப்பியங்களை பேப்பர் 1ல வாசிக்கிறோம்.
அதுக்கு சாம்பிளா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு சிலப்பதிகாரம், முன்னாடியே தோன்றின காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணு. பின்னாடி கம்பராமாயணம் படிக்கிறோம். கம்பராமாயணம் காப்பியமா அப்படின்னா காப்பியம் இல்ல, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வரல. ஆனா காப்பியத்துக்குன்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணா அதுக்கு ஈக்குவலண்டா இது இருக்கு. பெரிய புராணம் மாதிரி இருக்கு, கந்த புராணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி, கம்பராமாயணம் அதே மாதிரியான ஒரு நூல், வில்லி பாரதம் அதே மாதிரியான ஒரு நூல். காப்பியத்திற்குரிய அத்தனை தகுதிகளும் இருக்கு. ஆனா காப்பியம்ங்கிற லிஸ்ட்ல தமிழ்ல நாம அந்த நூல்களை வைக்கணும். அந்த மாதிரி ஒரு 4-5 நூல்களை சொல்றோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நூல் கம்பராமாயணம். மகாபாரதமும் கம்பராமாயணமும் இந்தியாவை பொறுத்தவரை இதிகாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஏன் அது இதிகாசம் அப்படின்னு சொன்னா நிஜமாவே அது நடந்தது அப்படிங்கிறது தான் இதிகாசம். அப்ப இந்த இடத்துல இது நடந்ததுன்றதுனால இது அப்படி நாம் சொல்லக்கூடிய ஒரு பெருமை இருக்கு. தமிழ்ல அதை நம்ம காப்பியங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளதான் வச்சிருக்கோம், ஒரு வகைப்பாட்டின் கீழே வச்சிருக்கோம். பக்தி இலக்கியங்கள் வாசிக்கிறோம். அதுல திருவாசகத்தையும் பின்னாடி ஆண்டாள் நாச்சியாரனுடைய பாடல்களையும் நம்ம சாம்பிளுக்கு வாசிக்கிறோம். இக்கால இலக்கியம் சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. இந்த இக்கால இலக்கியம் சாப்டர்ல கொஞ்சம் கவிதை வாசிக்கிறோம், கொஞ்சம் சிறுகதை வாசிக்கிறோம், கொஞ்சம் புதினம், கொஞ்சம் நாடகம், கொஞ்சம் கட்டுரை. இது எல்லாமே நம்முடைய பாடப்பகுதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் நீங்க ஓவராலா சொல்றீங்க இது எல்லாமே கரெக்ட் தான், நம்முடைய சிலபஸ்ல நிஜமாவே அப்படி என்னதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வருது இல்ல? இந்த சந்தேகத்திற்காகவே இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய சிலபஸை இப்போ ஒரு தடவை பார்க்கலாம். இப்ப நான் ஓவரால் அவுட்லைன் கொடுக்குறேன். அதை விட உங்களுக்கு நான் சிலபஸை உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா புரியும். தாள் 2 இதுதான், பேப்பர் 2 இதுதான் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி டீட்டெயிலா பார்க்க வேண்டிய சில விஷயம். அதுல குறுந்தொகையில மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. ஆனா நம்முடைய பாடப்பகுதி வெறும் 25 பாட்டு மட்டும்தான். 1 25 கவிதைகள் மட்டும்தான். இத கவிதைன்னு சொல்லி சொல்றோம், நம்ம புரிதலுக்காக கவிதைகள்னு வச்சிருக்கேன், செய்யுள்னு வச்சுக்கலாம். அதை புறநானூற்றுல 182 இருந்து 200வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடியது. திருக்குறள்ல இறைமாட்சி முதல் அவையஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரம் வரை இருக்கக்கூடிய சிலபஸ். அந்த சிலபஸ்ல பார்க்கும்போது நமக்கு காவிய இலக்கியம் அல்லது காப்பியத்துல சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் மட்டும், கம்பராமாயணத்துல கும்பகர்ணன் வதைப்படலம் மட்டும், பக்தி இலக்கியத்துல கொஞ்சம், இந்த நவீன கவிதைகள் இது பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் இந்த பகுதிக்கு நான் நேரடியா வந்துட்டேன். நவீன கவிதைகள்ல ஒரு 3 கவிதைகள் வாசிக்கிறோம். பாரதியார்கிட்ட இருந்து ஒண்ணு, பாரதிதாசன் இருந்து ஒண்ணு, காமராஜன் இருந்து ஒரு கவிதை. குடும்ப விளக்கு ஒரு முழு பகுதி, ஒரு 3 தலைமுறையினுடைய ஒரு கதை. ஒருத்தர் மளிகை கடை வைத்திருக்கக்கூடியவர், மிக நல்ல நிலையிலே குறிக்கோள் வாழ்க்கை நடத்தக்கூடியவர். அவருக்கு மனைவி, அவருடைய மனைவி தான் இந்த கதை நாயகி, கதை நாயகன். அவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள், அதுக்கடுத்து அவர்களுடைய பேர பிள்ளைகள். 3 தலைமுறையாக ஒரு பெண் குடும்பத்திற்கு எப்படி விளக்கா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசக்கூடியதான் குடும்ப விளக்கு. அப்ப ஒரு கவிதையாக எழுதப்பட்ட 3 விஷயம். பாரதியாருடைய கண்ணன் பாட்டு நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க அல்லது படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அது அதில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு செய்தி. உரைநடை நம்ம நடத்தக்கூடிய நம்முடைய வகுப்புகள்ல நீங்க பின்னாடி சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியா நாம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி வரதராசனார், சி என் அண்ணாதுரையினுடைய 2 கட்டுரை பகுதிகள். ரொம்ப ஈஸியா நம்ம ஆரம்பிக்கும் போதே ஸ்மூத்தா நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்று பாடத்தை நம்ம எங்கிருந்து கத்துக்கிறோம், எங்க நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பார்ட் தான். இந்த 3 தான் நம்முடைய பாடப்பகுதியாக நம்ம வச்சிருக்கோம். ஒண்ணு அகிலனுடைய சித்திரப்பாவை, ஆஹ் 2வது ஒரு நாவல். முதல்ல ஒரு சிறுகதை வாசிக்கிறோம். ஜெயகாந்தனுடைய குருவிடம் தான் சிறுகதை, சித்திரப்பாவை அகிலனுடைய நாவல், சோவினுடைய யாருக்கும் வெட்கமில்லை நாடகம். அப்போ இந்த 3 ஏன் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது, தமிழ் ஆப்ஷனல் ஆரம்பிக்கும் போது இந்த 3 ஏன் வாசிக்கலாம்னா ரொம்ப வேகமா வாசிச்சு முடிச்சிடலாம். தமிழ் ஆப்ஷனல் படிக்கும்போது நமக்கு ஒரு
கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த பாடப்பகுதிகள் முடிச்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 3 கேள்விகள் வரும். நாவல்ல இருந்து ஒரு கேள்வி, சிறுகதையில இருந்து ஒரு கேள்வி, நாடகத்துல இருந்து ஒரு கேள்வி. பட் மூணுக்குமான டெம்ப்ளேட் வந்து ஒன்னே ஒண்ணுதான். சித்திரப்பாவை, குருபீடம், யாருக்கும் மட்டும் இல்லை. இப்போ ஒரு பேசிக்கா ஒரு ஷார்ட்டா கதை சொல்லக்கூடிய சிறுகதைக்கு ஒரு ஃபார்மேட்டு, அதே கதையை கொஞ்சம் லென்த்தி ஃபார்மேட்ல சொல்லக்கூடிய ஒரு நாடகம், அது இன்னும் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா ரொம்ப டீடைல்டா சொல்லக்கூடிய ஒரு நாவல் அல்லது புதினம் சித்திரப்பாவை. அப்போ அடிப்படையில கொஞ்சம் கதாபாத்திரங்கள் இருக்கு, கேரக்டர்ஸ் இருக்கு, அவங்கள சுத்தி ஒரு கதை பின்னப்பட்டிருக்கு. அந்த கதை கொஞ்சம் நீளமா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இப்ப சின்ன சின்னதா எழுதப்பட்ட சில கதைகளோடு ஜெயகாந்தனுடைய குறிப்பீடமும் ஒரே கதை, கொஞ்சம் உரையாடல் அதிகமா இருக்கும். நாடகம்னா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது, அப்ப அதுல கான்வர்சேஷன் இருக்கணும். அந்த உரையாடல் ரொம்ப முக்கியமான இடம் பெறக்கூடியதாக சோவினுடைய யாருக்கும் மிக்கமில்லை நாடகம், அகிலனுடைய சித்திரபாவை அப்படிங்கிற ஒரு நாவல், பின்னாடி நாட்டுப்புற இலக்கியங்களாக 2 விஷயம். இது வந்து நம்முடைய பாடப்பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய நுட்பமான அஹ், ஓரிரண்டு செய்திகளா பார்க்கிறோம். ஒரு சிலபஸ் பத்தி நமக்கு ஒரு பெட்டரா ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம அதை வாசிக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய நடைமுறையை அல்லது நடைமுறை சார்ந்த சிக்கலை வந்து அது இப்ப மட்டும் இல்லை எப்பவுமே தராது. எப்பவுமே சிலபஸ் பத்தி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த சிலபஸ் நான் இதுதான் வாசிக்க போறேன், இதுதான் எனக்குரிய விஷயம், இது நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் நம்ம அடிப்படை நிலையில நாம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். இப்ப உதாரணமா இப்ப நம்ம நாடகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த நாடகம் அப்படிங்கிறதுல இக்கால இலக்கியம் அல்லது மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுல இது நான் 5 பகுதிகள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, முதல்ல ஒரு கவிதை, அப்புறம் அதுல சிறுகதை, அடுத்து புதினம் அல்லது நாவல், அப்புறம் நாடகம் அப்படின்னு ஒரு விஷயம். கடைசியில கட்டுரை, ஜெனரலா எழுதக்கூடிய ஆய்வு கட்டுரைகள். இப்ப நமக்கு இது வந்து அறமும் அரசியலும் தாழ்ந்த தமிழகமே, அது வந்து கட்டுரையா பாக்குறோம். நாடகம் வந்து யாருக்கும் மிக்கமில்லை, புதினம் வந்து சித்திரப்பாவை, சிறுகதை வந்து குருபீடம், கவிதை வந்து பாரதியாருடையது, பாரதிதாசன், நா காமராஜனோடதெல்லாம் பார்க்கணும். உதாரணமா சாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த நாடகம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, டிராமான்னா என்ன, இந்த டிராமாங்கிற வார்த்தை இங்கிருந்தெல்லாம் வந்துச்சு, நாடகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்கிறோம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நீங்க வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாடகம்னா அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா, நடனம், நட அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. நடனம், நாட்டியம், நாடகம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கான தியரிஸ் இருக்கு. அதுக்கான கொள்கை கோட்பாடுகள் கருத்துருக்களை வந்து நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அப்ப நாடகம் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல். என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம், இதுதான் முத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இயல்னா கட்டுரை, இசை, அப்புறம் இது வந்து நாடகம். அப்ப இந்த நாடகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம கலைகளின் அரசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அளவுக்கு நாடகம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான சில விஷயங்கள். நம்ம நிறைய இருக்கிறதுக்கான செய்திகள் அதெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்கல. உங்களுக்கு நம்முடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில செய்திகளை மட்டும் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். யாருக்கும் வெட்கமில்லை அப்படிங்கிறது ராமசாமியினுடைய ஒரு நாடகம். அலையன்ஸ் பதிப்பகம் அவங்கள பதிப்பாக வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த யாருக்கும் வெட்கமில்லை அப்படிங்கிற நாடகம். நாடகத்தினுடைய அட்டைப்படம் இப்போ இதே மாதிரிதான் இருக்கு. அலையன்ஸ் பதிப்பகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய யாருக்கும் வெட்கமில்லை. இந்த சொசைட்டில யாருக்குமே, இந்த சமூகத்தில் யாருக்கும் வெட்கமில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா பேசக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான நாடகம். இப்ப நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்துல அப்படி என்ன சம்திங் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனா இந்த நாடகம் எழுதப்பட்ட காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏறத்தாழ இன்றைக்கு ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு சமூகத்துல ஒரு பாதிக்கப்பட்ட அபலை பெண், அவ மேல ஆஹ், ஒரு தவறான நடத்தை கொண்டவள் அப்படின்ற மாதிரி அவளை லேபிள் பண்றாங்க. உண்மையிலுமே அப்படி இருந்தாளா, அல்லது அவ அப்படி ஆகிறதுக்கு யார் காரணமானா,
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வக்கீல். இதுதான் ரொம்ப அழகா சுவாரஸ்யமா சொன்னா ஒரு கதை. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுல தெரியும். ஒரு 2 பேர் பையன். ஒருத்தர் சுந்தரம் அப்படின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து வேணு. இதுல வேணு தான் வந்து ஏறத்தாழ இந்த கதையில கதாநாயகன் மாதிரி இருக்கக்கூடியவர். சுந்தரம் வந்து மேபி வில்லன்னு சொல்ல முடியாது, ஆனா வில்லன் தான். இவங்களுடைய குடும்ப நண்பராக வந்து இருக்கக்கூடிய ராவுத்தர் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த கதையினுடைய நாயகி ஹீரோயின் வந்து யாரு அப்படின்னு சொன்னா பிரமிளா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த 3 பேர், பிரமிளா, வேணு, சுந்தரம், இந்த 3 பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் சார்ந்த கதை தான் நாம இந்த நாடகமா பார்க்கிறோம். அப்ப நாடகமா பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் பகுதியில ஒரு பெரிய நாடகம் அல்லது வந்து பெரிய நாவல் பின்னாடி வரக்கூடிய நாட்டுப்புறவியல் பாட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா சார், என்ன சார் வரும், இதுல எப்படி கேள்வி எழுதுறது அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்க பிபிடில நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 6.2 அப்படின்ற இந்த நம்பர் இருக்குல்ல, 6.2 பாயிண்ட், மொத்தம் 7 8 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப எல்லா கதைகளுமே ஈவன் நீங்க திரைப்படமா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ இருக்கணும், அறிமுகம், ஹீரோ, ஹீரோயின், வில்லன், கதையினுடைய கதை தலைவன், கதை தலைவி, எதிரன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம். வில்லன்கிறது ஆங்கில சொல். இந்த 3 பேரும் ப்ராப்பரா இன்ட்ரோ பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற சிக்கல், அந்த கதையினுடைய சிக்கல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையணும், அப்புறமா உச்சத்தை தொடரணும். சினிமாவா பாத்தீங்கன்னா இந்த உச்சம் அப்படிங்கிறது தான் நம்ம கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிளைமேக்ஸ் வந்து 2 விதத்துல அமையலாம். அது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வந்து பீக்குக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து அது கீழே இறங்கு முகமாக நடக்கணும். அந்த இறங்கு முகமாக நடக்கும்போது யாரை, யாருக்கான வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒண்ணு ஹீரோ வந்து தோற்று போகலாம், அல்லது வில்லன் வந்து தோற்று போகலாம். ஹீரோ தோத்து போனா அப்படின்னு சொன்னா அது துன்பியல் முடிவாக போகும். ஹீரோ செத்துருவான் அல்லது தோத்து போயிடுவான். வில்லன் வந்து செத்து போயிட்டான் அல்லது தோத்துட்டான்னு சொன்னா அது இன்பியல் முடிவு. ஏன்னா வில்லன் சாகணும், அதுக்கப்புறம் ஹீரோ ஜெயிக்கணும், ஹீரோ ஒண்ணு சேரணும், பிரிஞ்சவங்களோட இருந்து. அல்லது 2 ஹீரோ இருந்தாங்கன்னா 2 பேர் ஒண்ணு சேரணும், 2 ஹீரோயின் இருந்தாங்கன்னா அவங்க சேரணும், குடும்பம் பிரிஞ்சிருந்தா அதெல்லாம் சேரும். இதெல்லாம் இன்பியல் முடிவு. கடைசியில ஒரு கல்யாணத்தோட முடியணும். இதெல்லாம் இன்பியல். 2 ஹீரோ இருந்து ஒருத்தர் செத்துட்டாரு, 2 ஹீரோயின் இருந்து ஒருத்தங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது துன்பியல் முடிவு. அப்போ ஒரு கதையும் அதே போல கதாபாத்திரங்களை ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை பண்ணாலே அதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், சிக்கல் புரியும். இந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா, சிக்கல் வந்து முதல் முடிச்சுன்னா முடிச்சு அதிகமாயிட்டே போகணும். ஒரு இடத்துல வந்து பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் முடிச்சை வந்து நம்ம அவிழ்த்து அவிழ்த்து இந்த கதை இப்படிதான் போகுது அப்படின்ற ஒரு முடிவை நோக்கி அந்த கதை நடக்கணும். இதுதான் வந்து கோர் ஸ்ட்ரக்சரு நாடகம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா. இப்ப நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த அரை மணி நேரத்துல இந்த சோவினுடைய யாருக்கும் வெட்கமில்லை நாடகம் ஒரு 50 பக்கம் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாடகத்தை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான், இது தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. என்னப்பா கொஸ்டின் கேட்பாங்க இதுல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னப்பா இருக்கும், எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்னா, மொத்தமாவே இதுல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள் இவ்வளவுதான். கதாபாத்திரங்களை பற்றி ஒண்ணு கேட்கலாம். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கதை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நம்ம முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல பார்த்த இந்த விஷயம் கதையினுடைய சுருக்கம் நமக்கு தெரியும். கதை கட்டமைப்பு, கதை வந்து எப்படி பக்காவா ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். ப்ராப்பரா கேரக்டர் இன்ட்ரோ நடக்கணும், அப்புறம் அதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகணும், அப்புறம் கிளைமேக்ஸ் போகணும், அப்புறம் அதனுடைய வீழ்ச்சி. இது ப்ராப்பரா நடந்துச்சுன்னு சொன்னா கதை முடிஞ்சிடும். நீங்க சினிமாவை யோசிச்சு எல்லா சினிமாவும் இதே மாதிரியான ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஆனா கதை எங்க வேணா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துமே இன்ட்ரோ பார்ட்லயே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்க ஆரம்பிச்சாலும் ஒரு கேள்வி வரும், ஒரு பிளாஷ்பேக் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு கதாநாயகனுக்கு, வில்லனுக்கு, கதாநாயகிக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் அப்படின்னு சொன்னா, ஹூ ஆர் யூ, ஹூ ஆம் ஐ, நீ யார், நான் யார் அப்படிங்கிற கேள்விதான் எப்பவுமே இலக்கியத்துல வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, அல்லது நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வரும். இந்த பிளாஷ்பேக் வரும்போது அந்த கதையில மீண்டும் அந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தணும், அப்புறம் சிக்கல் வரணும், அப்புறம் உச்சம் வரணும், அப்புறம் வீழ்ச்சி வரும். இப்படி சினிமாவை யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா திரைப்படமுமே இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஒரு கதாநாயகனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருதுன்னு வச்சுங்களேன். சாதாரண ஆட்டோ டிரைவரு, அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவரு மும்பைல என்னவா இருந்தாரு,
ஒரு ரொம்ப வருஷமா ஜெயிலே இருக்காரு. ஏன் ஜெயில இருக்காரு? அவருடைய குடும்பத்துக்காக. அப்ப அவருடைய பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப அவர் வெளியே வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அப்ப நான் யாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு வயதான பெரியவர், ஒரு 60, 70 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவருடைய பையன் போலீஸ்ல இருந்தான், செத்து போயிட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அடிச்சு அவருடைய கால் மட்டும் துண்டா விழுகுது. அப்ப இவர் யார் தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கதை சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது இதுதான் டெம்ப்ளேட்டே. ஒரு திரைப்படத்திற்கு, ஒரு கூத்துக்கு, ஒரு நாடகத்துக்கு, ஒரு நாவலுக்கு, எல்லாவற்றிற்குமே கதை சொல்லக்கூடிய மரபுங்கிறது இதுதான். அப்ப இந்த கதை சொல்லக்கூடிய மரபை வந்து மிக சரியாக கையாண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ப்ராப்பரா கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கணும். கதாபாத்திரங்களை, முதன்மை கதாபாத்திரம் யார் யாரு, ஆண் கதாபாத்திரம், பெண் கதாபாத்திரங்கள், பிற கதாபாத்திரங்கள். ஒரு கதை சொல்றோம் அப்படின்னா அந்த கதையில வந்து ஒரு கொலை முக்கியமான கேரக்டரா இருக்கு, ஒரு பாம்பு முக்கியமான கேரக்டரா இருக்கு, ஒரு புலி முக்கியமான கேரக்டரா இருக்கு, ஒரு மந்திரக்கோல், ஒரு மந்திர சாவி, ஒரு மந்திர பெட்டி, ஒரு தங்க நாணயம், இதெல்லாம் முக்கியமான கேரக்டரா இருந்துச்சுன்னா அது அதர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்படி இல்லாம தீமாட்டிக்கா யோசிச்சீங்கன்னு சொன்னா முதன்மை கதாபாத்திரம், பிரைமரி கேரக்டர்ஸ் இவங்க எல்லாம். பிரைமரி கேரக்டர்ஸ் கூடவே வரக்கூடிய பேரலல் கேரக்டர்ஸ், இணை கதாபாத்திரங்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய துணை கதாபாத்திரம், இந்த மூணுலயும் சேராத பிற கதாபாத்திரங்கள். இதுதான் வந்து நம்ம ஒரு கதைக்கான கதாபாத்திரங்களை நம்ம தேர்வு செய்யக்கூடிய முறை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படியாக அந்த கதையில கதை சொல்லக்கூடிய முறையில் எழுதப்படுது அப்படின்னா, நீங்க வாசிக்கும் போது அல்லது வந்து திரைப்படமாக எங்கேயாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதற்கும் ரெண்டு தான் பேசிக் பேட்டர்னே. ஒண்ணு, அதனுடைய கதை ஆசிரியர் யாரோ அவரே கதை சொல்லலாம். ஒரு வாய்ஸ் ஓவர்ல வர மாதிரி, வெற்றிமாறனுடைய படங்கள் மாதிரி அதை சொல்லலாம். அவர் வந்து ஒரு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அன்பு குணா இவங்க எல்லாத்தையுமே இணைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பிச்சா அப்ப அன்புங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு, குணான்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு ஈஸியா புரியும். ஒரு ஸ்டைல். ரெண்டாவது, கதாபாத்திரமே, அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி சொல்லும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதத்துல சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒண்ணு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறது. நான் யாரு தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் மற்றொரு கதாபாத்திரத்தை பத்தி பேசுறது. இதோ அங்க போயிட்டு இருக்காருல்ல, அவர் யார் தெரியுமா, அவர் தான் இந்த கதையினுடைய ஹீரோ. இதோ அங்க போயிட்டு இருக்காங்கல்ல, அவர் தான் இந்த கதையினுடைய வில்லன். இதோ அங்க போயிட்டு இருக்காங்கல்ல, அவர் தான் இந்த கதையினுடைய கதாநாயகி அப்படின்னு சொல்லி அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மற்றொரு கதாபாத்திரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு முறை. ஒரு கதையை மிக நுட்பமாக கையாளுவதற்கான வழிமுறைகளாக இதை பார்க்கணும். இது அடுத்த கொஸ்டின். கதையினுடைய பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, கதையினுடைய பின்னணி என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கதை எந்த சொசைட்டியை பத்தி பேசுது, இந்த சொசைட்டியை பத்தி என்ன பேசியிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூ என்னவா இருக்கு, வேற பொருளாதாரம் சார்ந்து இந்த கதை என்ன ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசுது, அடுத்து சைக்கலாஜிக்கலா இந்த கதை வந்து என்ன பேக்டிராப்ல ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு கதையை பத்தி பேசினாலே சமூக, அரசியல், பொருளாதார, உளவியல் சிக்கல், இந்த நாலு ஏதோ ஒண்ணுதான் அந்த கதையை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இஷ்யூவா இருக்கும். ஒரு கதை இருக்கு, அந்த கதைக்கு இந்த சமூக பிரச்சனை ஒரு காரணம், அரசியல் பிரச்சனை ஒரு காரணம், பொருளாதார பிரச்சனை காரணம், உளவியல அந்த கதையினுடைய கதாபாத்திரம், ஹீரோ ஹீரோயின் வில்லன், இவங்களுக்கு மூணு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல், அதுதான் கதையை இயக்கக்கூடிய கதையினுடைய பின்னணிக்கான காரணங்கள். அடுத்து வந்து இந்த ஒரு சிறுகதையா அல்லது நாடகமா நாவலா எதை வாசிச்சீங்கன்னாலும் அதில் இருக்கக்கூடிய கதை தொடரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பின்னாடி வந்து இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. எத்தனை பேர் வந்து நீங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிக்கும்போது இதெல்லாம் கவனிச்சு எழுதியிருக்கீங்கன்றதே தெரியல. ஒரு சிறுகதை இருக்கு, இந்த சிறுகதை பற்றி ஏதாவது எழுதுங்கன்னா அந்த சிறுகதையோட டைட்டில படிச்சதுமே நமக்கு என்னென்னலாம் அதை பத்தி தெரியுமோ எல்லாத்தையும் எழுதியிருப்போம். பட் அது இல்ல பதில். ஒரு கேள்வியில மிக நுட்பமான பதில் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பின்னாடி வரக்கூடிய இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறுவுக, ஆராய்க, தேர்க, விளக்குக, விளக்கி வரைக, ஒப்பிடுக, பட்டியலிடுக, இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டினா சொல்றோம்.
இல்லையா? ஒவ்வொன்றுக்குமே வெவ்வேறு பதில் இருக்கு. ஒரே கேள்விதான். இப்ப நாம பார்த்த மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படிங்கிற இந்த கதை தலைப்பு, இந்த கதை தொடரை வந்து கதையோடு சேர்த்து நிறுவுக அப்படின்னு சொன்னா, ஆமா, யாருக்கும் வெட்கம் இல்லைங்கிறது இந்த கதை தலைப்புல ஒவ்வொரு எவ்ரி மொமெண்ட் அங்க எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, ஆசிரியர் எப்படி எழுதியிருக்காருன்றதை நம்ம அதுல பார்க்கணும். ஆராயணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற எல்லா பாயிண்டினுடைய பிளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்றது ரொம்ப முக்கியம். தேர்க அப்படின்னா இருக்கிற சிக்கலான அல்லது இதுக்கான காரண காரிய விளக்கங்கள் எது பெஸ்டா இருக்கோ, எது ரொம்ப முக்கியமானதோ, எது முதன்மையானதோ அதை வந்து நம்ம தேர்வு செய்து விளக்குவது அவசியம். அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்விக்கான பதில் எழுதுவதற்கான முறைகளை வந்து நம்ம முதல்ல கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசிக்ஸ்ல இலக்கிய வரலாறு சார்ந்த சில புத்தகங்களை வாசிக்கிறது அவசியம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வாசிச்சதுக்கான டீடைல்டு வெர்ஷனா அல்லது சாம்பிளா வந்து நம்ம செகண்ட் பேப்பர்ல சில விஷயங்கள் வாசிக்க போறோம். ஸோ முதல்ல வாசிக்கிறது வந்து இன்னைக்கு நாம பார்த்த மாதிரியான ஒரு சிறுகதையா இருக்கலாம், அல்லது ஒரு நாடகமா இருக்கலாம், அல்லது ஒரு நாவலா இருக்கலாம், அல்லது நாட்டுப்புறவியல் சார்ந்த ஒரு பாட்டா இருக்கலாம். அப்ப பாட்டா வாசிக்கும் போது ஒரு வெறும் கதையை வாசிக்கிறோம், வெறும் சிறுகதையை வாசிச்சிட்டோம், வெறும் நாவலை வாசிச்சிட்டோம், வெறும் நாடகம் வாசிச்சிட்டோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2025 வரைக்கும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்ப 24 என்ன, 23 என்ன, 22 என்ன, 21 என்ன, 20 என்ன, 19 முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பழைய பேட்டர்ன் இருக்கு. இப்போ 2020 இருந்து 25 வரைக்கும் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. போன வருஷம் கேட்ட கேள்வி இந்த வருஷம் வராது, 2025ல கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யாருக்கும் வெட்கமில்லை நாடகத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி 2025 கொஸ்டின் கேட்டா இந்த வருஷம் கண்டிப்பா அந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. பட் என்னன்னு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். பட் பெருசா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை. கதை கட்டமைப்பு ஒரு 2-3 வருஷம் கேட்கல, அப்ப இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கதையினுடைய பின்னணி குறித்து பெருசா கேள்விகள் வரல, அப்ப இந்த கதையினுடைய சமூக பின்னணி என்ன, அரசியல் பின்னணி என்ன, பொருளாதார பின்னணி என்ன, அந்த கேரக்டர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய உளவியல் பின்னணி என்ன அப்படிங்கறது நம்ம கீ பாயிண்ட்ஸா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா குறைந்தபட்சம் நம்ம ஆப்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நம்முடைய கிளாஸ்னுடைய ஷெடியூலே அப்படிதான் இருக்கும். ஒரு போர்ஷன் நடத்திட்டு இருக்கோம், அடுத்த போர்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி நடத்தி முடிச்ச போர்ஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எழுதி சால்வ் பண்ணிடணும். இப்போ 2026 எழுத போறோம் அப்படின்னா 25 விட்டுடலாம், மேபி 24 விட்டுடலாம், 23, 22, 21, 20 4 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் எழுதுனா ஒரு ஏரியாவில இருந்து 4 கொஸ்டின், யாருக்கும் வெட்கம் இல்லையில 4 கொஸ்டின் எழுதி பழகிருக்கேன். பின்னாடி குருபீடம் எழுதுறதுனா அதுல ஒரு 4 கொஸ்டின், ஒவ்வொன்றுக்கு 4 கொஸ்டின் எழுதிட்டோம்னு சொன்னா ஒரு பேசிக் டெம்ப்ளேட் நமக்கு கிடைக்கும். நீங்க 26 எழுதும் போது மீண்டும் ஒரு ஃபைனல் ரிவிஷன், பிடி ரிசல்ட் வந்துருச்சு நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கும் போது ஒரு ஃபைனல் ரிவிஷன் நடத்திட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின் பேங்க் இருக்கும், அதுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் பக்காவா இருக்கும். இதை தாண்டி எங்க கொஸ்டின்ஸ் வருமானம் நிச்சயமாக வராது. ரொம்ப அழகான ஒரு வாசகம் உண்டு, கடினம் என்று எதுவுமே இல்லை, முடியும் என நம்பு வானமே இல்லை. இப்போ கடினம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறோம், நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை தருகிறது. வெறும் தமிழ் ஆப்ஷன் மட்டும் கிடையாது, அது ஜிஎஸ் பேப்பருக்கு, எஸ்ஏ பேப்பருக்கு, ஈவன் இன்டர்வியூ கூட சில விஷயங்கள் பயன்படும். இல்ல நான் குரூப் 1 எழுதுறேன் அப்படின்னு சொன்னா குரூப் 1ல இருந்து குரூப் 2, 2A, குரூப் 4, குரூப் 7, 8 எல்லாத்துக்குமே தமிழ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க படிக்கிறது எல்லாமே ஒரு ஓவரால் ஒரு ஸ்கெல்டன், ஒரு அடிப்படை கட்டமைப்பை வந்து நம்ம தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் படிக்கிறது மூலமா நமக்கு தெரியும். ஸோ அது நமக்கு பல்வேறு விதங்களிலே அது பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஸோ இப்போ கேள்விகளுக்கான நேரம். ஸோ ஒரு ஓவராலா ஒரு சிம்பிளான ஒரு அறிமுக நிலையில தமிழ் ஆப்ஷனல்னா என்ன, என்னென்னலாம் சிலபஸ் இருக்கு, என்ன வாசிக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். மாணவர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கேள்விகளை வந்து கேட்கலாம். சார் யூபிஎஸ்சியில் ஃபுல்லாகவே நான் அந்த 9 பேப்பரில் ஒரு பேப்பர் இங்கிலீஷு, மீதி 8 பேப்பரையுமே நான் தமிழில் தான் எழுதலான் இருக்கேன். எழுதலாம். அது எழுதும் போது இப்போ டிஆர்டி அதில் வந்து சில வேர்டு வந்து டிஆர்டிஓ அப்படின்னு இருக்கு, அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது டிஆர்டிஓன்னு தான் எழுதணும், அது தமிழ் எழுத முடியாதுல்ல. அப்போ அது எப்படி சார் நான் என்னால் அந்த எக்ஸாம் மெயின்ஸில் எப்படி கிளியர் பண்ண முடியும்?
இல்ல இல்ல, மெயின்ஸ்ல வந்து நீங்க எப்பவுமே வந்து டிரான்ஸ்லேஷன்ல ஒரு கோர் தியரி ஒன்று இருக்கு. நீங்க வெர்பா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வினைகளாக இருக்கக்கூடியதை வந்து நீங்க வந்து மொழிபெயர்க்க முடியும். இப்ப நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே நான் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. உதாரணமா சின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்காரு இல்லையா? அவர் சின்ன பாவம், இப்ப பாவ காரியத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை மொழிபெயர்க்க முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்கு, விளாடிமிர் புதின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் சொல்றோம். ரஷ்யா. விராட் கோலி அப்படின்னு சொன்னா, அப்ப விராட் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையில வடபகுதிக்கு அரசனாக இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல ராஜான்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் விராட். விராடன் அப்படின்னு சொன்னா வடபகுதியினுடைய அரசன். நீ விராட் கோலி கொண்டு போய் நான் தமிழ் படுத்துறேன்னு சொல்லி நான் அரச கோலி அப்படின்னு சொல்லி நீங்க எழுத வேண்டியது இல்லை. சில ஆ, இடத்துல வந்து அது அது என்னவா இருக்கோ அதை நீங்க அப்படியே வந்து லிட்ரேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் டேர்ம் கூட நீங்க இங்கிலீஷ் எழுதலாம். அது வந்து எழுதக்கூடாது, முழுக்க 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 தெள்ள தெளிந்த தூய தமிழ்ல தான் எழுதணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை. நீங்க அடிப்படை நிலையில வந்து சில வார்த்தைகளுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணிக்கலாம். நீங்க முடிஞ்சா வந்து நீங்க சொற்குவை அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சொற்குவை சொற்குவை. அப்படி, சொற்குவை நான் வேணா சாட் பாக்ஸ்ல வேணா பதிவிடுறேன், ஒரே நிமிஷம். ஆ, சொற்குவை.com வந்து நிறைய இந்த மாதிரி இப்ப நீங்க கேட்கக்கூடிய சில சந்தேகங்கள் இருக்குல்ல உங்களுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து அது ஆமா. பதில் தரக்கூடிய நிலையில் இருக்கும். ஒரே நிமிஷம். எஸ், சொற்குவை, www.சொற்குவை.com. அதை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதுல ஏறத்தாழ 13 லட்சம் வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம், வெப்சைட் லோட் ஆக மாட்டேங்குது. மேபி கொஞ்சம் சர்வர் டவுனா இருக்கா என்னன்னு தெரியல. அது நீங்க ஒரு தடவை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டபுள் அது டபுள்யூ நீங்க டாட் சொற்குவையா சார்? ஆமா ஆமா, சொற்குவை.com. எஸ். சார் அடுத்து வந்து அந்த 300 மார்க் இருக்குல்ல, அதுல நம்ம 75 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொல்றாங்க. அந்த எங்க ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் அதுல தமிழ் எழுதுறோம். அது எப்படி சார் கிளியர் பண்றது, டிப்ஸ்? அது வந்து உங்களுக்கு தமிழ் ஆப்ஷனல் எடுக்கிற பசங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. இப்ப அது வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரியான ரொம்ப எளிமையான சில கேள்விகள் தான். அது ஒன்றும் பெருசா பிரச்சனைக்குரியதாக இருக்காது. அது ஒரு சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு +2 லெவல், டிகிரி லெவல் இருக்கக்கூடியது தான். ஸோ அது பாஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சிக்கலுக்குரியதான விஷயமா இருக்காது. அது நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். அது நீங்க ஒரி பண்ண வேண்டியது இல்லை. தமிழ் பேப்பரும் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டுமே. ஸோ அது பிரச்சனை இல்லை. நம்ம இந்த தமிழ் ஆப்ஷனல் தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க படிக்கிற அளவுக்கு நீங்க கேப்பபிளா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜெனரல் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நிச்சயமா வந்து இருக்காது. ஸோ அதனால நீங்க அதை பாத்துக்க முடியும் என்னன்னு சொல்லி. ஓகே சார். இன்னும் இப்ப அந்த 8 பேப்பருமே தமிழ்ல எழுதலாம் தான் சார்? ஒன்றும் என்னப்பா 8 பேப்பருமே தமிழ்ல எழுதலாம்ல சார்? எழுதலாம் எழுதலாம், அதெல்லாம் ஒண்ணும். அதாவது நீங்க தமிழ் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்றதுனாலயே தமிழ்லயே எழுதணுன்ற அவசியம் இல்ல. நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னா மத்த பேப்பர்லாம் இங்கிலீஷ் எழுதிட்டு நீங்க தமிழ் பேப்பர் தமிழ்ல கூட எழுதலாம். இல்ல நான் தமிழ் எழுதுனா நல்லா எழுதுவேன், நிறைய மார்க் என்னால வாங்க முடியும்ன்ற கான்பிடன்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தமிழ் பேப்பரோட சேர்த்து மீதி இருக்கிற ஜிஎஸ் பேப்பரும், எஸ்ஏ பேப்பர், எல்லா பேப்பருமே, எத்திக்ஸ் பேப்பர் எல்லாமே வந்து நீங்க தமிழ்ல எழுதலாம். அது வந்து நீங்க என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து பிரச்சனையே இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெக்னிக்கலா இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்க வந்து ஒரு பிராக்கெட் போட்டு அதை மட்டும் இங்கிலீஷ் எழுதிட்டு கூட போயிடலாம். அது ஒரு பெரிய நடைமுறை சார்ந்த சிக்கலே இல்லை. ஆனா சார், ஆனா ஆப்ஷனல் பேப்பர் வந்து நான் வந்து எடுக்கிறது வந்து வெளியுறவு கொள்கை, இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை தான் எழுதலாம்னு இருக்கேன். அதனால தமிழ் எழுதணும், அதனால ஒரு டவுட்டா இருந்துச்சு. இல்ல இப்ப அதை எழுதிக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகே சார். இன்னொரு என்னன்னு டவுட் சார். வெளியூர் இந்த இது லிமோரியா கண்டம், குமரி கண்டம்னு சொல்றோம்ல சார், அது வந்து தமிழ்நாட்டுல இருந்து அந்த ஸ்ரீலங்கா, அதே போல மாலத்தீவுல இருந்து ஆஸ்திரேலியா இந்த சைடு மடகாஸ்கர் வரையுமே, தென்னாப்பிரிக்கா சைடு வரையுமே அது பரவி இருந்து சொல்றாங்க. அது உண்மையா? அது கேட்பாங்களா அப்படின்னு கேக்குறேன்.
எல்லா கேள்விகளுக்குமே ஒரே நாள்ல பதில் சொல்லிட வேண்டியது இல்ல. நமக்கு இந்த நாள் அதை பேசுவோம் பாரு. நம்ம தமிழ் ஆப்ஷனல் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டிப்பா அதெல்லாம் இந்த மாதிரியான உங்களுடைய கருத்து நிலை விளக்கங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னைக்கு நான் வந்து விளக்கம் சொல்றேன். வேற ஏதாவது நம்ம ஆமா. இன்னைக்கு நடத்துனதுல ஜென்ரலா ஆப்ஷனல் தொடர்பான வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா வேற கேளுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே நன்றி. சார். மதுபாலா, சங்கர், கீர்த்தனா, சிவானி வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் இப்போ சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனி புக்காக தான் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன சாப்டர்ஸ் மட்டும் தான் வருது. அது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? என்னம்மா நீங்க இன்னும் கேள்வி இன்னொரு முறை கேளுங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன டாபிக் தான், ஒவ்வொரு புக்லயுமே இருக்கு, தனித்தனி புக்கா இருக்கு. ஓகே. இப்போ அது சோர்ஸ் மெட்டீரியல் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? சோர்ஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குமா. எல்லா புக்குமே வந்து இப்ப நீங்க கேக்குற மாதிரி இப்போ மதுரை காண்டம் சிலப்பதிகாரம் இருக்குன்னா சிலப்பதிகாரம் புக் ஃபுல்லா வாங்க வேண்டியது இல்லை. மதுரை காண்டம் மட்டும் தனியா புக் போட்டிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சிக்கான ஆப்ஷனல்ல நீங்க சென்னையில அண்ணா நகர்ல ஐந்தனை பதிப்பகம் போனீங்கன்னு சொன்னா அங்க மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ் எல்லாமே இருக்கு. இல்லைன்னா நீங்க தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி டிஏஎம்ஐஎல் வியூ அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல நீங்க கேட்கக்கூடிய எல்லா புத்தகங்களுக்குமான பிடிஎஃப்மே ஓரளவுக்கு இருக்கு. எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன புக் அப்படிங்கிறது வந்து ஒரு கவிதைக்கு ஒரு சாம்பிள் இருக்கு, சிறுகதைக்கு ஒண்ணு, நாடகத்துக்கு ஒண்ணு, நாவலுக்கு ஒண்ணு வாசிக்கிறோம். இதெல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. நான் சொன்ன இந்த புக் எல்லாமே இதெல்லாம் முழுமையான புத்தகங்கள். ஆனா குறுந்தொகையில வந்து 400 பாட்டு இருக்கிறதுக்கு வந்து நம்ம பாடப்பகுதி வந்து வெறும் 25 பாட்டு தான். அந்த 25 பாட்டு மட்டும் இருக்கிற மாதிரி சிவில் சர்வீஸ்க்குனே தனியா அந்த சிலபஸ்க்காகவே தனியா சின்ன சின்ன புத்தகங்களாவே எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. ஸோ அதனால புக்கு கிடைக்கல, இவ்வளவு புக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து நீங்க வருத்தம்லாம் பட வேண்டியதில்லை. புத்தகங்களும் கொஸ்டின் பேங்க்கும் வந்து உங்களுக்கு நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு எல்லா டெக்ஸ்ட்டுக்குமான வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோடவே எல்லாமே கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள்? சங்கர், கீர்த்தனா, சிவானி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி TAMILVU. வேற ஏதாவது வினாக்கள் இருக்கா? வினாக்கள் இல்லைன்னா செஷன் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மதுபாலா, சங்கர், கீர்த்தனா, சிவானி. எதுவும் கேள்விகள் இல்லையா? சார் சொல்லுங்க சிவானி. இந்த தமிழ் ஆப்ஷனல் கிளாஸ் வந்து எந்த நேரத்தில் நடக்கும் சார்? எவ்வளோ மந்த்து ஆப்ஷனல் கிளாஸ்? அடுத்து வந்து ஆக்சுவலா ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் போகலாம். பட் அது நீங்க எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. சப்போஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கணும் அப்படின்னாலும் ஒரு அக்டோபர் மிடில் முடிக்கிறதுனால முடிச்சிடலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னொரு 10 to 15 days சேர்த்து நவம்பர் வரைக்கும் கூட நடத்தலாம். பட் ஒரு ஹார்ட்லி ஒரு 100 hours அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சஃபிஷியன்ட். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நடத்தணும்னு சொன்னா 60 கிளாஸ் அவ்வளவுதான். அந்த 60 கிளாஸ் ஓகே வந்து சார். இப்ப உதாரணமா இன்னைக்கு நம்ம யாருக்கும் வெட்கமில்லை நாடகம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாளை படிச்சிடலாம். சிறுகதை ம். வந்து ஒரு 8 சிறுகதை இருக்கு குருபீடத்துல அப்படின்னு சொன்னா படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் வேணும். சித்திரபாவை நாவல் வாசிக்கணும்னு சொன்னா ஒரு 250 பக்கம் இருக்கு, ஒரு 2-3 நாள் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு. நான் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லீவ்ல வந்து நீங்க ஃபுல்லா வந்து அதை கவர் பண்ற மாதிரி இருக்கும். குறுந்தொகை ஓகே சார். நம்ம நடத்துறோம்னா ஒரு நாள்ல நடத்திட முடியாது. இப்போ சிறுகதையோ அல்லது நாடகமோ அல்லது நாவலோ வந்து ஒரு நாள் 2 நாள் நடத்திடலாம். பட் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் அது நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 பாட்டு 4 பாட்டு தான் நடத்த முடியும். அப்ப அந்த கிளாஸ் நடத்தும் போது நமக்கு ஒரு 3 நாள் 4 நாள் தேவைப்படும். ஸோ நீங்க ஆக்சுவலா நான் சொல்ற ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணி as early as possible நீங்க
படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கடைசியில இருந்து இன்க்ளூடிங் டெஸ்டோட சேர்த்து நம்ம வந்து அக்டோபர் கடைசியில வந்து முடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு 15 ஓகே டேஸ் சார். வந்து பின்னாடி போகும். இது முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரிவிஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம அதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க பிடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த செஷன் யார் ஜாயின் பண்றீங்களோ உங்களுக்கு தனியா வேணா பிடி நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா என்னென்னலாம் இருக்கும், இதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரால் ஒரு மீண்டும் ஒரு முறை ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் வைக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அது பின்னாடி நம்ம அதை இன்ஸ்டியூட்ல பேசிட்டு சொல்றோம் அது என்ன. பட் கிளாஸஸ் உங்களுக்கு சரிங்க சார். வேகமா முடிக்கணும்னாலும் முடிச்சிடலாம். இல்ல கொஞ்சம் லேட்டா முடிக்கணும் அப்படின்னாலும் முடிக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் ரெகுலரா கூட நான் கிளாஸ் வைக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருப்பேன். பட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பிளஸ் உங்களோட ஜிஎஸ் பார்ட் பிளஸ் வந்து ஆமா. ஏதாவது கொஞ்சம் ஆரம்பிச்சிருப்பீங்க, மெயின்ஸ் வேற ஏதாவது கிளாஸஸ் போகும், அது கொஞ்சம் வந்து மேக்கப் பண்றதா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ ஆமா ஒரு சார். 60ல இருந்து ஒரு 70 கிளாஸஸ், ஒரு 100ல இருந்து 120 மணி நேரத்துக்குள்ள வந்து நமக்கு ஒரு சேஃபர் சைடு வந்து நமக்கு ஒரு போர்ஷன் முடிச்சிட முடியும். ஸோ அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிம்மா. வேற எதுவும் வினாக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு புதிய வகுப்புல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.